வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் இன்று வந்து கொண்டிருக்கின்றன. அகில இந்திய அளவிலும், தமிழக அளவிலும் தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. தபால் எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஆயிரக்கணக்கில் கூடுதலாகவும், குறைச்சலாகவும் வந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடன் அலசுவதற்காக அரசியல் விமர்சகரும், பத்திரிகையாளருமான செந்தில் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம், வணக்கம் கார்த்திக். வணக்கம். அ இப்போ நீங்க நாடாளுமன்ற தேர்தல்ல பொறுத்தவரைக்கும் அகில இந்திய அளவுல பார்க்க போனா 400 இடங்கள்ல ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு பிஜேபி சொன்னாங்க. இஸ் பார் 400 கி பார். ஆ அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அது ஒண்ணு இருந்தது. இன்னொன்னு இவங்க வந்து இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே ஒரு 350 கிட்ட பிஜேபி வந்துரும் அப்படின்ற மாரி இருந்தது. இந்தியா கூட்டணியில என்னன்னா இதெல்லாம் இந்த கருத்து கணிப்பு தவிடுபடி ஆக்குவோம். நாங்க ஜெயிக்க போறது நாங்க 200 தாண்டுறதே பெரிய விஷயம் பிஜேபி அப்படின்ற மாரிலாம் நேற்று இரவு வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொன்னு காங்கிரஸ் சார்புல வந்து அவங்க ஒரு முந்தா நாள்ல வந்து ஒரு கூட்டம்லாம் அறிவிச்சு பிரதமர் வேட்பாளர் என்னன்றதை இன்னைக்கு இரவு தீர்மானிப்போம்னு சொன்னாங்க. ஆனா நிலைமை இப்ப வந்து பிஜேபி வந்து 307 இப்போ இதுல வந்துட்டு இருக்கு. 176 இந்தியா கூட்டணி. ஒரு இது ஏர்லி ட்ரெண்ட்ஸ். இத பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா 2014, 2019 அந்த ஃபார்முலேஷன்ல தான் இந்த வட்டமும் ட்ரெண்ட் இருக்கு. 2024 ஆஸ் இட் இஸ் இவங்க வந்து பிட்ச் பண்ணது, பேசினது எல்லாமே போஸ்ட் கோவிட் ஃபர்ஸ்ட் எலக்ஷன். ஸோ அந்த எலக்ஷன்ல பார்லிமென்ட் எலக்ஷன்ல தேர் வில் பி எ ஸ்விங் இருக்கும். ம், ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். மோடி 2 முறை இதா பிரதமரா இருந்துட்டாரு. 3வது முறைக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்ற மாரி தான் பேசினாங்க. ஆனா இப்ப இருக்க ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஆன்டி இன்கம்பன்சி இல்ல. அதுக்கு இல்ல மெயின் அவரோட இல்ல ரீசன் இல்ல அவரோட பேச்சுக்கள்லயே அந்த தடுமாற்றம்லாம் இருந்துச்சு சொன்னாங்க இல்லையா? தடுமாற்றம்ன்றது சொல்ல முடியாது. இது ம், வந்து பேசிக்கலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ம இந்தியா கூட்டணி வந்து கரெக்ட்டா ஃபோர்ஜ் ஆகல. ம், ம், அதாவது ஒருத்தர் ஒரு அஜெண்டாவ முன் வச்சு போனாங்க. இப்ப வெஸ்ட் பெங்கால்ல மம்தா தனியா ஒரு அஜெண்டா குடுத்தாங்க. அதே மாரி கேரளாவ பார்த்தீங்கன்னா, பேஸ்டு யுடிஎஃப்பும், எல்டிஎஃப் இது ஆப்போசிஷன்ல நிக்குது. எகைன் ஆந்திராவ பார்த்தீங்கன்னா, ம ஒரு வலிமையான கூட்டணி காங்கிரஸ்க்கு இல்ல. ஏன்னா ஜெகன் தனியா நிக்கிறாரு. ம், ம், சந்திரபாபு நாயுடுவும் இவரும் நிக்கிறாரு. அதே மாரி பிஜேடியும் உள்ள வந்து நவீன் பட்நாயக்கையும் உள்ள கொண்டு வரதுக்கு இவங்களுக்கு சாத்தியக்கூறு இல்ல. அதே மாரி மகாராஷ்டிராவோட வோட் பேங்க்கும் இவங்களால கேப்சர் பண்ண முடியல. மகாராஷ்டிரா ஒரு 48 தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிவசேனா, பாஜக ம், ம். 2ம் இணைந்து ஒரு ஸ்ட்ராங் இது. உதவ் ஃபேக்டர் வந்து பெருசா ஒரு இம்பாக்ட்ட கொண்டு வரல காங்கிரஸ்க்கு. ஸோ அங்கேயும் பின்னடைவு. அ கர்நாடகால வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து 14 போம்போது, அந்த ரேவண்ணா மேட்டர் பெருசா அந்த ஸ்கேண்டல் இல்ல. ம், ம், ம். அப்போதைக்கு வந்து அதுல ஒரு 4 தொகுதிகள் வரும். 10 வந்து பிஜேபிக்கு. அடுத்த 14ல வந்து ஆல்மோஸ்ட் 50, 50 பேங்க் ஆகுன்ற மாரி சொன்னாங்க. அதுதான் இந்த நார்தர்ன் கர்நாடகா, மாண்டியா, அ ம், ம், ம். ஹூப்ளி, தார்வாட் எல்லாம் போச்சு. அதுல ஒரு பெரிய ஏன்னா ஜேடியு வந்து சுணக்கம் ஆயிடுச்சு. ஜேடியோட கேடர்ஸ் ம், வந்து ஒர்க் ம். பண்ணல. அதனால அதுல ஒரு மேஜர் ஃபேக்டர் வரும்னாங்க. அதுவும் இப்ப வந்து அந்த ஸ்விங் இல்ல. ஆல்மோஸ்ட் அங்கேயுமே வந்து அரவுண்ட் 20 டச் பண்ணணுன்ற மாரி தான் ஃபோர்காஸ்ட் மீன் போல் ஃபோர்காஸ்ட் எல்லாமே காமிக்குது. சேம் திங் குஜராத்த பொறுத்தவரைக்கும் ஆல்மோஸ்ட் ஸ்வீப். ம். அது லாஸ்ட் 2 வாட்டி நடந்த மாரி இந்த வாட்டமும் ஸ்வீப்ன்ற மாரி வந்துருச்சு. மெயினான மாநிலம் வந்து நமக்கு வந்து யுபி. ரூபி. யுபிய பொறுத்தவரைக்கும் டோட்டல் 80ல 60க்கு மேல யாரு வருவாங்களோ அவங்க தான் ஃபார்ம் ம், பண்ணியிருக்காங்க. ம். ஆல்மோஸ்ட் 96ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து வாஜ்பாய் ட்ரெண்ட்ல இருந்து அதுக்கப்புறமா இருந்து அந்த 2004 எலக்ஷன், அ ம 2010 அந்த எலக்ஷன் யுபிய 9 பொறுத்தவரைக்கும் ஒரு காலத்துல காங்கிரஸ் அப்படியே ஸ்வீப் கோட்டையா அடிக்கும் இல்லையா? இருந்துச்சு. அது அமேதி, 80 திவாரி ராய்பரேலி எல்லாமே வந்து ஒரு இதா இருந்துச்சு. 80க்கு 80 அவங்க அடிப்பாங்க. ஆமா. அந்த அந்த மாரி மாதிரி இருந்தது. ஒரு ட்ரெண்ட் இருந்தது. அப்படியே ஸ்லோவா இதாகுது. அதுக்கப்புறம் அங்கேயே வந்து ரீஜனல் பார்ட்டீஸ் எஸ்பியும், ம், ம். பிஎஸ்பியும் கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லேட்டர் அ இன் 1990 லேட்டர் ஆன் அண்ட் போஸ்ட் 2000 வந்து அவங்க 2 பேர் ரீஜனல் பார்ட்டீஸ் வந்து ஃபோக்கஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல டியூ டூ கரப்ஷன் வந்து பிஎஸ்பி டவுன் ஆகுது. ம், ம். அந்த பிஎஸ்பி டவுனையும், எஸ்பியோட சர்ஜையும், காங்கிரஸோட டவுனையும் வந்து என்கேஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா, பிஜேபி தான். ம். இதுல பிஜேபி இன்னொன்னு, இப்போ நீங்க பார்த்தா இந்தியா கூட்டணியே 180 கிட்ட வந்திருக்கு. 180 180 இஸ் கிட்ட வெரி நியர் பை 180ங்கிறது ஒரு பெரிய விஷயம். இல்ல ஆல்மோஸ்ட் வந்து இவங்க சொன்னது வந்து
260 டு 280 தான் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணாங்க முன்னாடியே. அதுல ஒரு சில ஸ்விங் இருக்கும்னாங்க. இன்னும் இது வந்து பிரிமிட்டிவ், ரொம்ப ம், ம், ம். இனிஷியல் ஸ்டேஜஸ். அது லேட்டர் ஆன் ஸ்டேஜஸ்ல, ஏன்னா நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஃபினிஷஸ் ஆமா, இருக்கு. ஆமா. கீ கேண்டிடேட் தொகுதிகள்லாம் வந்து யூபில வந்து வெரி க்ளோஸ் ஃபினிஷஸ்ல வரும். ஈவன் ஸ்மிருதி இரானி வில் பி இன் க்ளோஸ் ஃபினிஷ்னு சொல்றாங்க. ம், ம். ராய்பரேலியில ராகுல் வில் பி இன் க்ளோஸ் ஃபினிஷ்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நிறைய, அதே மாதிரி நார்தன் சைடு. வயநாட்டுல அவரு முன்னிலை. ஆமா, வயநாடு ஆப்வியஸ்லி முன்னிலை தான் இருப்பாரு. அதே மாதிரி நார்தன் யூபியை பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து அங்கதான் வந்து உங்களுக்கு அந்த அஜிடேஷன்ஸ், பஞ்சாப், ஹரியானா அண்ட் டெல்லியோட ஃபார்மர் அஜிடேஷன்ஸ் நிறைய நடந்த ஒரு பார்ட். ம், ம். அந்த பார்ட்ல வந்து மேபி ஆல்மோஸ்ட் ஒரு 10 டு 14 சீட்ஸ் வந்து வெரி க்ளோஸ்லி ஃபாட் சீட்ஸா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ம், ம். ஆனா இந்த பக்கம் சவுத் சைடு பாத்தீங்கன்னா அயோத்தியா, வாரணாசி, இந்த லாஸ்ட் ஃபேஸ் போன ஒரு 14 சீட்ஸ் வந்து கிளீன் ஸ்வீப் ஃபார் பிஜேபி இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. டியூ டு ராமர் டெம்பிள் ஃபேக்டரும் சரி, பிளஸ் ஹிந்துத்வா கார்டு வந்து அங்க ஒர்க் அவுட் ஆகுது இல்ல அது மாதிரி அவங்க சொல்றாங்க. ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க எல்லாரும். இல்ல இந்த இந்த பார்ட் ஆஃப் ராமர்கள் இஷ்யூஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதனாலதான் சிஏ எல்லாம் லாஸ்ட்ல கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்ல ட்ரை அந்த பண்ணாங்க. ஒரு 14 தொகுதியில மட்டும் ஒர்க் அவுட் ஆகும். ம், ம். சவுத்ல, யூபி சவுத்ல 14 தொகுதிஸ்ல ஒரு 4 to 5 தொகுதி இதனாலேயே என்கேஷ் பண்ண ஒரு பெரிய சங்க் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ம், ம். ராமர் டெம்பிள் வந்தனால அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஏர்போர்ட்ஸ், வேரியஸ் ஃபெல் ஸ்டேஷன்ஸ்லாம் ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட்ல நடந்திருக்கு. ம், ம். அந்த 5 டிஸ்ட்ரிக்டோட ஃபோர்காஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி பாசிட்டிவ் ஃபார் பிஜேபி. இதுல ஒரு மெயினான விஷயம் வந்து ஈஸ்ட், தட் இஸ் நம்ம இப்போ 4 5 இந்தியாவை பிரிச்சோம்னா வெஸ்ட் ஆல்வேஸ் இன்டு பிஜேபி சாண்ட், வேற ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, ஈவன் மத்திய பிரதேஷ் கூட நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே வந்து இட் வில் பி ஆன் பிஜேபி ரேங்க், பிஜேபியோட ஸ்ட்ராங் ஹோல்டு. ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் இந்த மாதிரி சென்ட்ரல் ஜோன்ல இருக்கிறதும் இப்போ பிஜேபி வந்து இட் இஸ் டூயிங் வெரி வெல். ம், ம். இதுல ஜார்க்கண்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து அந்த ஜார்க்கண்ட் முக்தி மோக்ஷா சிபு சோரனோட அரெஸ்ட் எல்லாம் வந்து பாதிக்கும், ஒரு அனுதாப ஓட்டு வரும்ன்ற ம். மாதிரிலாம் சொன்னாங்க. அதே மாதிரி டெல்லி 7 தொகுதியில ஆல்மோஸ்ட் 6 லீடிங், ம், ம். 1 வந்து இன் காங்கிரஸ் ஃபேவர், தட் டு வில் ஹேவ் அ ஸ்விங்ன்றாங்க, வெரி க்ளோஸ்லி ஃபாட். அப்படி பாத்தீங்கன்னா அந்த டெல்லி வந்து காங்கிரஸும் கெஜ்ரிவாலும் 2 பேரும் ஜாயின் பண்ணதே ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு வீக் பாயிண்ட் தான் இல்லையா டெல்லியில. யாருக்கு சொல்றீங்க? இல்ல காங்கிரஸுக்கும் இல்ல, கெஜ்ரிவாலுக்கு அதுவே ஒரு ஆக்சுவலா ஒரு வந்து வீக் பாயிண்ட் தான். ஆக்சுவலா வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து காங்கிரஸ் பாஜகன்னு இருந்தது. காங்கிரஸோட ஓட் ஷேரை தான் வந்து ஏஏபி ம், உடைச்சிச்சு. ஷீலா தீக்ஷித்துக்கு அப்புறம் ம், ஏஏபி உடைச்சது வந்து காங்கிரஸோட ஒரு மேஜர் ஓட் சங்கை தான் உடைச்சிச்சு. ம், ம், இப்ப வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களோட ஓட் பேங்கை கிவிங் டு பிஜேபி. ம், 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 அந்த இதுதான் இப்போதைக்கு ட்ரெண்ட் ஃபாலோ அப் ஆகுது. ஈவன் பஞ்சாப் அண்ட் ஹரியானால மேஜரா ஏஏபியோட இம்பாக்ட் இல்ல. ம், ம். இந்த லிக்கர் கேட் மனோஜ் சிசோடியோட இஷ்யூ வந்து ரொம்ப ஒரு அக்ராஸ் த ரீஜியன் ரொம்ப பெருசா போயிருக்குன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அந்த லிக்கர் கேட் இதனால தான் பஞ்சாப், ஹரியானால இவங்க ஸ்ட்ராங் பிரசன்ஸ் இருந்தாங்கன்ற மாதிரி சொல்லி இவர் அரெஸ்டா வந்து இல்ல ஆக்சுவலா அது அனுதாப ஓட்டா வரும் அப்படின்னு நினைச்சாங்க. அது ஆனா வரல அது. அது வரல. வரல. அவரோட அரெஸ்டா வந்து ஜென்யூனாவே மக்கள் அப்ப மக்களோட பார்த்ததுக்கு. பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அது ஆமா, நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க இல்லையா? ஆமா. அது ஏன்னா அண்ணா சாரே வந்து இட் இஸ் சோசியல் மூவ்மெண்ட். ம், ம். நீங்க சோசியல் மூவ்மெண்ட்ட ஒரு என்கேஷ் பண்றீங்க. ஒருத்தர் வந்து ஒரு கேடர்ல இருக்க கமர்ஷியல் ஆபீசர் ரிசைன் பண்ணிட்டு வந்து இத எடுக்கிறாரு. அப்ப வந்து எனக்கு தெரியாது இது எப்படி நடந்துச்சுன்றத ஒத்துக்கிறாரு. ம், ம். ஆனா எனக்கு தெரியாது, நான் வந்து வாலண்டரியா இன்வால்வ் இல்லன்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்ட மக்கள் ஏத்துக்கலாம். ஏத்துக்கல. தெலுங்கானால பாத்தீங்கன்னா பிஜேபியும் காங்கிரஸும் ஈக்குவலா இருக்கு. ஆமா, ஆல்மோஸ்ட். ஏன்னா இப்ப ஆல்மோஸ்ட் 9 ஆனா பிளஸ் 9 இது போட்டிருக்கு. வந்து இட் இஸ் கெயின் ஃபார் பிஜேபி தான். ம், ஏன்னா அவங்க ரூலிங் ஸ்டேட். தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் ரூலிங் ஸ்டேட். டிஆர்எஸ் ஓட ஓட் பேங்க் காங்கிரஸ் கேப்சர் பண்ணுச்சு. ம். அந்த கேப்சர்டு ஓட் பேங்க்ல இப்ப டிஆர்எஸ் ஓட ஓட் பேங்க் ஸ்விங் வந்து டுவர்ட்ஸ் பிஜேபி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. மகாராஷ்டிராலையும் பிஜேபியும் காங்கிரஸும் ஈக்குவலா இருக்கு. 2022 அதுல இருக்கு. மேபி அது மகாராஷ்டிரால. அது ஏன்னா அந்த என்சிபி ஃபேக்டர் ஒரு முக்கியமான ஃபேக்டர். மேபி என்சிபி 2 இருந்தாலுமே சரத்பவார் ஃபேக்டர் வந்து அங்க ஒர்க் அவுட் ஆகும். ம். உத்தவ் தாக்கரே சிவசேனாவோட உதவ் இதுவும் அங்க இருக்கு. மேபி அவங்களுக்கு இது சிம்பிள் இல்ல, பட் அவங்களோட இம்பாக்ட். ஏன்னா முனிசிபல் கார்பரேஷன் பொறுத்த வரைக்கும் பாம்பே முனிசிபல் கார்பரேஷன், பிஎம்சி எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு சிவசேனாவோட ஹோல்டு வந்து வெரி ஹை. ம், ம். ஸோ அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் ஓட்டா. கண்டிப்பா. கர்நாடகா பாத்தீங்கன்னா பிஜேபி 20 வந்திருக்கு.
ஆமா. 28ல அதுதான் நான் சொன்னேன். 28ல 20 வந்திருக்கு அதான் சொன்னேன். கர்நாடகா. ஆல்மோஸ்ட் பெரிய வந்து விஷயம். அங்க வந்து 20 to 22 க்ளோஸ் ஆக்சுவலா அவங்க ஆகுன்ற எதிர்பார்க்கல. இவங்க எதிர்பார்க்கல. கர்நாடகால இவ்வளவு வரும்னு ஆமா, எதிர்பார்க்கல சவுத்ல. ஆமா. சவுத்ல அவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல பண்ணதுக்கு போன கர்நாடகா வட்டம் மெயின். 27 கிட்ட வந்தாங்க. 26ஓ என்னமோ போன டைம். அது வந்து கர்நாடகாவ பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும். அவங்க வந்து அசெம்பிளி எலக்ஷனுக்கும், பார்லிமென்டரி எலக்ஷனுக்கும் எப்பயுமே வந்து நேர்மாறா தான் வோட் ம், போடுவாங்க. ம், ம். இந்த டைம் வந்து ஒரு ரூலிங் பார்ட்டி வந்து காங்கிரஸ் இருக்காங்கன்னா, அம் அ பார்லிமென்டரி இது வந்து பிஜேபி வரும். ம், ம். இந்த பக்கம் சப்போஸ் பிஜேபி யோ இல்ல ஜேடியோ ரூலிங் இருந்துச்சுன்னா, சென்ட்ரலுக்கு வந்து காங்கிரஸ்க்கு போகும். ம், ம். அவங்களோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாவே, எப்பயுமே பார்லிமென்ட்க்கு ஒரு வியூல போடுவாங்க. ஒரே ஒரு ட்ரெண்ட்ல போகும். இது வந்து ஒரு வேற ஒரு ட்ரெண்ட்ல போகும். அது தமிழ்நாட்டுல வேணா அவங்க வர முடியலையே தவிர, கர்நாடகால வந்து கர்நாடகால ஓப்பன் பண்ணாங்க இல்லையா? கர்நாடகால ஓப்பன் ஆனது. அடுத்து தமிழ்நாடுக்கும் வரும்னு நெனைச்சாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இன்னும் அந்த இல்ல அளவுக்கு பெருசா வர முடியல. தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் ஃபோர்காஸ்ட் ஆஃப் என்டிஏ வந்து என்னவா இருந்துச்சுன்னா, ஏன்னா கூட்டணி ம், ம், அமைக்கும்போதே நம்மளோட ஃபோர்காஸ்ட் என்னவா இருந்துச்சுன்னா, கான்ஸ்டிட்யூயன்சி வின்னிங் இஸ் ஒன் ஃபேக்டர். ம், வி வேர் எய்மிங் அரவுண்ட் 4 to 7 அவங்க எய்ம் பண்ணாங்க. ஆனா வந்து மெயின் திங் இஸ் வோட் ஷேர வந்து பிளஸ் பண்ணணும். ம், ம், ஏடிஎம்கேவோட ரெட்டலையோட அந்த இம்பாக்ட வந்து கம்மி பண்ணணும். ஏன்னா ம், சிம்பிள் பேஸ்ட் பாலிடிக்ஸ். ஈவன் தோ 4வது டைம் இப்ப வந்து எடப்பாடி வந்து டவுன் ஸ்விங்ல போறாரு. ம், ம். ஏற்கனவே 2019ல ஆரம்பிச்சது. அப்புறம் 2021ல வந்துச்சு. அப்புறம் 2022 இந்த எலக்ஷன்ஸ்ல வந்துச்சு. தென் ஆனா அது ஒருவேளை இந்த ரிசல்ட் வந்து 2 பேருமே தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி ஒரு உணருமா? ஏடிஎம்கேயும் சரி, பிஜேபியும் சரி. இல்ல அப்படி ஒருவேளை அவங்க கூட்டணியில இருந்திருந்தால் ஒரு டஃப் குடுத்திருக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு இருந்ததுல. ஒரு டஃப் குடுத்துருக்கலாம்னா ஒரு 4 to 5 சீட் வருவாங்க. பட் ஆனா பட் இதுல வந்து பிஜேபியோட தனிப்பட்ட இதுவா வளராது. சப்ஸ்டான்ஷியல் பிஜேபியோட ஸ்டாண்டும் இருக்காது. பிளஸ் இவங்களோட பலம் என்னன்றதும் அவங்களுக்கு தெரியாம போயிரும். ம், ம். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து இவங்க ஃபோர்காஸ்ட் 2 பேரோட ஃபோர்காஸ்ட்டுமே வந்து 2026 எலக்ஷன் தான். தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் இந்த சோ இந்த வாக்கு சதவீதம் எவ்வளவு அதிகரிக்குதுன்னு இந்த எலக்ஷன்ல நமக்கு கண்டிப்பாக. காட்டிடும். கண்டிப்பா. நம்ம வந்து பிஜேபியோட இது வந்து 14% ம், என்டிஏ வந்து 22%. ம், அதுதான் வந்து அவங்களோட இலக்கு. இவங்க வந்து 28 கிட்ட வந்து ஏடிஎம்கே வச்சிருக்காங்க. அது வந்து டவுன் ஸ்விங் ஆஃப் அம்மா ஜெயலலிதா இருந்தப்ப இருந்த ஸ்விங்ல இருந்து ஒரு 5 ஜெயலலிதா இருந்தப்போ 4 45 அது வாங்கினாங்க. எல்லாம் வேற. அதுக்கப்புறமா இருந்த ப்ரீ எலக்ஷன்ஸ் இதெல்லாம் போட்டது ஒரு 6 to 8% to 10% டவுன் ஸ்விங் இருக்கு. இப்ப 28 வரது அதுவும் ஆல்மோஸ்ட் 36 கான்ஸ்டிட்யூயன்சில கண்டெஸ்ட் பண்ணி 28%ன்றது வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு பின்னடைவு தான். ம், ம், இதுல என்ன வந்து மெயினா ஃபோக்கஸ் பார்க்க வேண்டியது இருக்கும்னா, கொங்குல மட்டும் தான் அவங்களோட எமர்ஜென்ஸ் இருக்கும். ம். கொங்கு ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 தொகுதியில வந்து எமர்ஜென்சி இருக்கும். டோட்டலா டெல்டா, சவுத் அண்ட் நார்த் டோட்டலாவே வந்து அவங்க வந்து தே வில் பி இன் தேர்ட் பொசிஷன் மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸ் ஆர் செகண்ட் பொசிஷன்ல இருந்தாலும் த லீட் வில் பி சப்ஸ்டான்ஷியலி ஹை. என்னதான் உங்களுக்கு அந்த நீங்க சவுத்த பொறுத்தவரைக்கும் அந்த ஓட்டு பிரிஞ்சது இல்லையா? தினகரன், ஓபிஎஸ் இந்த இந்த ஆமா. ஓட்டு அதாவது பிரியிறது இருக்குல்ல. டெல்டா அது அது அவங்களுக்கு மிகப்பெரிய வீக்கா இருக்கும் ஆமா. ஏடிஎம்கே. டெல்டாவ பொறுத்தவரைக்கும் டிடிவிக்கு வந்து ஒரு முன்னாடில இருந்தே அவர் ரீஜியன் அவங்களோட ட்ரெண்ட் அங்க இருக்கு. அதே மாதிரி டவுன் சவுத்ல வந்து ஓபிஎஸ்க்கான ட்ரெண்ட் இருக்க தான் செய்யுது. அது தேனியா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், ராமநாடா இருக்கட்டும், டவுன் சவுத் ஈவன் அவங்க விருதுநகர் ஜெயிக்கலைன்னா கூட அந்த ஒரு பெர்சன்டேஜ் இது இருக்கு. உங்களுக்கு இழப்பு தான் ஓபிஎஸோட ஃபேக்டர் ஒண்ணு இருக்கு. இருக்கு. ஏன்னா மனோஜ் வந்து இதுல ஒர்க் பண்றாரு. மனோஜ் பாண்டியன் ம். திருநெல்வேலி அந்த இம்பாக்ட் இருக்கு. கன்னியாகுமரியிலயும் உங்களுக்கு ஒரு சில இம்பாக்ட் இருக்கு. அது கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பேஸ்டின் ஆஃப் காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட். தேர்ட் வந்து பிஜேபி. 3 தான் இது கண்டெஸ்டிங் இருக்கும். அதிமுக பொறுத்த வரைக்கும் கம்மியா தான் இருக்கும். அதே தான் இப்பயும் ப்ரிவேல் ஆகுது. வேற ஒரு டிஃபரன்ஸுமே இல்ல. தூத்துக்குடி அகைன் டவுன் தான். அவங்களுக்கு பெரிய பிளஸ் இல்ல. அத பொறுத்தவரைக்கும் கனிமொழி வந்து வாக் த்ரூ தான். அது சந்தேகமே இல்ல கிடையாது. நம்ம இப்போ இந்த இதெல்லாம் எக்ஸிட் போல்ல வந்தது போல அவங்க 36, 37 பண்றது அவங்க கரெக்ட்டா தான் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 35 36, பிரெடிக்ட் 35, பண்ணாங்க. 36 அது அது வச்சுக்கோங்களேன். அந்த அதுதான். அளவு தான். ஆனா இது வந்து ஒரு நேஷனல் பாலிடிக்ஸ்க்கு உதவாத ஒரு நம்பர். ம், ம், அதுதான். இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் 96ல ஜெயிச்சத வச்சு பார்த்தீங்கன்னா, அது நேஷனல் பாலிடிக்ஸ்ல அது தேவகவுடா இருக்கலாம், ஐக்கிய குஜராலா இருக்கலாம், வாஜ்பாயா இருக்கலாம். 3 பேருக்குமே இவங்களோட எண்ணிக்கை இவங்களோட சீட்டு இல்ல வந்து இல்ல தேவைப்பட்ட இல்ல ஒரு இவங்க நெனச்சிருக்கலாம். ஒருவேளை இந்தியா கூட்டணி ஜெயிச்சா நான் ஒரு 35 சீட்டுங்கிறது நம்ம மெயினா இருக்கும். மெயினா இருக்கும். இல்ல நேத்து அவங்கலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க வந்து எந்த மினிஸ்ட்ரி அப்படின்லாம் பேச ஆரம்பிச்ச நிலைமைலாம் வந்தது. இல்ல அது அந்த ட்ரெண்ட் வந்து வரதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி. இப்ப இருக்க ட்ரெண்ட ம், வச்சு ம். பார்த்தீங்கன்னா, மேபி அந்த 400 பார்க்கு கீழ வரலாம்.
முன்னாடியே வந்து அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொன்ன மாதிரி இவங்க வந்து எப்ப வந்து 400ன்னு ஒரு இலக்க வச்சு 400 பார்ன்னு போனாங்களோ அப்ப வந்து இந்தியா கூட்டணியில வந்து நிறைய பேர் பேசினது வந்து அவங்க 300 தாண்ட மாட்டாங்கன்னு ம், பேசினாங்க. ம், அவங்க 200 தாண்ட மாட்டாங்கன்னு கூட பேசல. ம். 300 தாண்ட மாட்டாங்கன்னா என்ன, ஆல்மோஸ்ட் 270 அதாவது பிளஸ். இலக்கு அதிகமா வச்ச உடனே உங்களுக்கு அதுல இருந்து கம்மி பண்ண தான் பாக்குறாங்களே தவிர டோட்டலா ஒண்ணும் இண்டிபெண்டா இல்லாம அவங்க போகும் அப்படின்னு யோசிக்கல. விஷயம். கண்டிப்பா. அதுதான். இந்த தேர்தல் முடிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து தமிழக முடிவுகளும் கண்டிப்பாக. சரி, இது வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ரிசல்ட்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்ப நம்ம தொடர்ந்து அவசரம். நன்றி நன்றி கார்த்திக்.